குட் பேட் அக்லி படம் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா டீசர் வந்து ஒரு சூப்பர்பா இருந்துச்சு. படத்துல வந்து நிறைய கெட்டப்ல வந்து ஏகே அவர்களை வந்து நம்ம பார்த்தோம். ஒரு விண்டேஜ் ஏகேலாம் வரப்போறாரு அப்படின்னு ரசிகர்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஒரு பேக் ஃபயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படம் வந்து விடாமுயற்சி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் தோல்வி அப்படின்னு தான் சொல்லணும். 133 கோடிகள் மட்டும்தான் இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் பட்ஜெட் வந்து அதுக்கு மேலே அந்த மார்ஜினில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பிரதீப் படம் வந்துச்சு, அது 100 கோடி கலெக்ட் ஆயிருச்சு. குடும்பஸ்தான் நல்லா கலெக்ட் ஆயிருக்கு. விடாமுயற்சி வந்து படு ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. அதையும் தாண்டி ட்ரிபிள் ஏ அப்படின்னு ஒரு படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்திருந்தாரு எஸ்டிஆரை வச்சு. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். இதாண்டா சினிமா அப்படிங்கிற லெவலில் இன்ட்ரோலாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது என்னடா படம் அப்படிங்கிற லெவலில் தான் படமே இருந்துச்சு. அதனுடைய கண்டினியூட்டியாக தான், அதனுடைய பார்ட் 2வாக தான் இந்த படம் இருக்க போகுதா அப்படிங்கிற ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதற்கு வந்து ஆதிக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ட்ரிபிள் ஏவுடைய பார்ட் 2 கிடையாது, இது குட் பேட் அக்லி, இது தனி படம் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா ரசிகர்கள் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு சந்தேக நிலையில் தான் இருக்காங்க. ஒரு மொக்க படத்துக்கு ஒரு சீக்கிரம் எடுக்கிறாங்க, அதில் நம்ம தலையா அப்படிங்கிற நிலையில் தான் இருக்காங்க. ஓகே, விடாமுயற்சி அளவுக்கு இந்த படம் அடி வாங்குமா, இல்லை தாண்டி 200 கோடி 300 கோடி கலெக்ஷன் வந்து போகுமா அப்படின்னு நினைக்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க.